எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனம், எங்களுடைய இருதயம், எங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா துன்பமான காலங்களும் மூடி அல்லது மறைந்து ஒரு மகிமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு வசந்த காற்றை இந்த வருஷத்திலே கர்த்தர் வீச பண்ணுவார். அதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதை இந்த வருஷம் காண போகிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வருஷம் வசந்தமான காரியங்கள், புதிய வரவான காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில உண்மையுள்ள தேவனாக நிச்சயமாக முடிவுண்டு. உடைய நம்பிக்கை வீண் போகாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற அந்த வசனம் எங்க இருக்குது? ஏசாயாவில் 43ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். அவருக்கு அடுத்து வாசிங்க. அப்போ ஏசாயா 43:19 பழைய ஏற்பாட்டில் 849 பக்கம், 849 பக்கம், ஏசாயா 43:19 வாசியனபுள்ள. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்கள், இதோ. நல்ல சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்று சொல்லும் பொழுது கடந்த காலத்தை அல்ல, அந்த காலங்களை அல்ல, இதோ இப்பொழுது நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் திருச்சபையாக எங்களுக்கு 2025 வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறாராம். அப்ப அந்த வார்த்தையை தலைமை சபையிலே நம்முடைய தலைமை போதகர் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். அப்ப அந்த வார்த்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுது அதிலே பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதியது என்பதற்கு பதிலாக நிறைய அர்த்தங்களை அவர் சொன்னார். அந்த புதிய என்பதற்கு வர வேண்டிய நிறைய அர்த்தங்கள் சொன்னார். அதில் 2 அர்த்தங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, அந்த புதியது என்ற அந்த இடத்திலே வர வேண்டிய வார்த்தை ஒன்று என்ன சொல்லுங்க பாப்போம்? வசந்தம். அல்லேலூயா. சொல்லுங்கள், வசந்தம். அப்ப எனக்கு பின்னால் சொல்லுங்கள், இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், கையை சொல்லுங்க, இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கும் உனக்கும் என்ன வாக்கு கொடுக்கிறார்? வசந்தமான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டீங்களா? வசந்தமான காரியங்கள் இந்த வருஷத்திலே எனக்கும் உனக்கும் நடக்கும். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வருஷம் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வசந்தங்களை வீச பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கு நாங்கள் சந்தித்த துக்கமான காலங்கள் மாறி வசந்தமான காலங்களை கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. இதோ வசந்தமான காரியத்தை நான் என் பிள்ளைக்காக செய்கிறேன். ஆமென். ஒரு இந்த கால சக்கரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல
என்ன சொல்லுவார்கள், மழை காலம், பனி காலம், இப்படி வசந்த காலம், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இப்ப எங்கட தேசத்தில் ஒரு என்ன இந்த காலம் எங்களால எங்கட உடம்பை ஏற்றுக்கொள்ள இயலாத காலம். அத போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனம், எங்களுடைய இருதயம், எங்களுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லா துன்பமான காலங்களும் மூடி அல்லது மறைந்து ஒரு மகிமையான, ஒரு சந்தோஷமான, ஒரு வசந்த காற்றை இந்த வருஷத்திலே கர்த்தர் வீச பண்ணுவார். அதை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் வசந்தமான காரியங்களை உனக்கு செய்கிறேன். ஆமென். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், வசந்தத்தின் ஆண்டு, வசந்த காலங்களை கர்த்தர் வீச பண்ணுவார் என்று சொல். ஆனால் பார்க்கும் பொழுது சில யோசிப்பார்கள், என்னடா முதல் கிழமை எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, பார்த்த ஜோன்சன் கையில பெரிய வெட்டு கிடக்க, வசந்தமான காரியம் என்று சொல்ற கை வெட்டுப்பட்டுடுது, வசந்தமான காரியம் என்று இந்த பிரச்சனை வந்துட்டது. ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. உனக்கு கைவட்டப்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் வசந்தத்தை வீச பண்ண போகிறார். சாத்தான் உண்ட மனசை சோர பண்ண பார்க்கிறான். ஆனா நீ விசுவாசிக்க வேண்டும், இந்த வருஷம் எனக்கு வசந்தம், வசந்தம்தான். ஆகையினாலதான் சில சோதனைகள், சில பிரச்சனைகள் வருகிறது. ஆனா இந்த வருஷத்தை நீ முடிக்கும் பொழுது உபத்திரவத்தோடு அல்ல, வசந்தத்தோடு நீ முடிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதனைகள் மாறும், ஆமென். துக்கங்கள் மாறும், ஆமென். கவலைகள் மாறும், ஆமென். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், ஆமென். வசந்தமான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. சில வேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ பாஸ்டர் இந்த வருஷம் வசந்தம் என்று சொன்னாலும் இந்த 3 கிழமைக்குள்ள இந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள், இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் என்று. ஆனால் தேவனுடைய மனுஷனாய் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அந்த உபத்திரவங்கள் இனி வரப்போகிற வசந்தத்திற்கு ஒப்பாக மாற முடியாது. தேவன் உனக்கு செய்ய நினைத்தது, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அது தடைபடாது. ஆமென். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா என்னை வசந்தமாக வைப்பார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். நல்ல அம்மா மாரெல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். ஏசப்பா என்னை வசந்தமாக வாழ வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசந்தத்தின் ஆண்டு, ஆமென். வசந்தத்தின் ஆண்டு. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா துன்பங்களும் மறைகிற வசந்தத்தின் காற்றை நான் வீச பண்ணுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். அத பாருங்க, நான் பனி காலங்கள் அடிக்கடி நான் அனுபவிப்பதுண்டு. பனி காலங்களிலே எங்கேயாவது ஆராதனைக்கோ அல்ல விடியவுடன் எழும்பி மோட்டார் பைக்கில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பார்த்தால் மோட்டார் சைக்கிள் கண்ணாடி தெரியாது, கண்ணாடி முழுவதும் பனி ஏறி புகார் தன்மையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் படும் பொழுது அந்த கண்ணாடியை பார்ப்பீர்கள் என்றால் வீட்டில் நீங்க எடுத்ததை விட அந்த கண்ணாடி பிரகாசமாக இருக்கும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் தெரிய ஆரம்பித்த பொழுது அந்த பனிகள் எல்லாம் மறையும் பொழுது அந்த கண்ணாடியின் தூசுகளும் மாறி அந்த கண்ணாடி பிரகாசிப்பது போல இந்த வருஷம் அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சூரியனாகிய அவருடைய வசந்தத்தினால மாறும். அல்லேலூயா, மாறும், ஆமென். மாறும், ஆமென். மாறும், ஆமென். உங்க வீட்டுல வசந்தம் வீசும், ஆமென். நீங்க நிம்மதியா இருப்பீங்க, ஆமென். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, ஆமென். நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், ஆமென். உடுத்தினால் உங்களுக்கு குளிர் மூடப்படும், ஆமென். உங்களுடைய உழைப்புல மிச்சம் உண்டாகும், ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி
நிம்மதி உண்டாகும். ஆமென். ஏனென்றால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வசந்தத்தின் வருஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பின்ன சொல்லுங்க, இதோ இதோ நான் புதிய காரியத்தை சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி சொல்லும், செய்கிறேன். இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம் நான் அதை அதிகமாய் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தை 12 மணிக்கு பிறகு புது வருஷத்துல வருகிறது. அப்பொழுது அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது, பாசத்தை பிரசங்கிச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தினார், உன்ற வாழ்க்கையில மாத்திரமல்ல, நீ பிரசங்கிக்கிற ஒவ்வொரு சபை வாழ்க்கையிலையும் அந்த வசந்தத்தை நான் கொண்டு வருவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அந்த வசந்தத்தை நான் கொண்டு வருவேன். வசந்த காற்றை நான் வீச பண்ணுவேன். அக்கினி காற்று முடிஞ்சு போச்சுது. நெருப்பு காற்று முடிஞ்சு போச்சுது. துன்பத்தின் காற்றுகள் முடிஞ்சு போச்சுது. வசந்தத்தின் காற்று வீசும். அல்லேலூயா. அமெரிக்காவில் இந்த நெருப்புக்கு காரணம் என்னன்னு தேடின பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த காற்று தான் காரணமாம். அந்த காற்றும் ஒரு காரணம். என்னன்னு சொன்னால், பாலைவனங்கள் எல்லாம் அந்த காற்று வீசிக்கொண்டு வருமா. அப்ப பாலைவனங்களில் அந்த காற்று வீசிக்கொண்டு வரும் பொழுது அந்த காத்துல ஈரமே இருக்காது, வெப்பமாகவே வரும். அந்த வெப்பமா வார பாலைவன காற்று அந்த கலிபோர்னியாவில் இருக்கிற மரங்களில் பட்ட பொழுது காஞ்ச மரங்கள் அந்த காற்றின் வெப்பத்தினாலே நெருப்பு மூண்டது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த வெப்பத்தின் காற்று அந்த தேசத்தை சீரழித்து போட்டது. ஆனால் பரலோகத்திலிருந்து வரப்போகிற ஒரு வசந்தத்தின் காற்று என்ற வீட்டை செழிக்க பண்ண போகிறது. உங்களுடைய வீட்டை செழிக்க பண்ண போகிறது. ஹல்லேலூயா. அது வசந்தத்தின் காற்று. மகனே, உன் பலவீனங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பலவீனங்கள் நீங்கி இந்த வருஷம் நீ சுகமாயிருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். வசந்தத்தின் காற்று வீசும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், இதோ நான் வசந்தமான காரியங்களை செய்கிறேன். இரண்டாவது, அதில் எனக்கு கர்த்தர் உணர்த்தின அல்லது என்னுடைய மனசுல அக்செப்ட் பண்ணின காரியம், முதலாவது வசந்தத்தை அக்செப்ட் பண்ணினேன். இரண்டாவது அவர் சொன்னார், புதிய வரவுகள். ஆமென் சொல்லுங்க. என்னது? புதிய வரவுகள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றால் அதுக்கு அர்த்தமாம், இதோ நான் புதிய வரவுகளை செய்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப எனக்கு எப்படி சொல்லுங்க, இதோ நான் புதிய வரவுகளை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இதோ ஆவியானவரே உம்முடைய மகிமை. இதோ நான் புதிய வரவுகளை கொண்டு வருகிறேன். அப்படியும் அந்த வசனம் விளக்கம் பெறும் சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வருஷத்துல ஏசப்பா இந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில புதிய வரவுகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. புதிய வரவு என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு ஒரு அரப்பரப்பு காணி கிடைப்பது ஒரு புதிய வரவு. ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். இன்னைக்கு வேலைக்கு கேட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஒரு வேலை கிடைப்பது உங்களுக்கு ஒரு புதிய வரவு. ஆமென். ஆமென் சொல்றீங்களா? வீட்டுக்கு ஒரு சைக்கிள் வருவது ஒரு புதிய வரவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சைக்கிள் ஓடுற உங்களுக்கு தூரத்துக்கு போன ஒரு மோட்டார் சைக்கிள் கர்த்தர் கொடுப்பாரா, அது ஒரு புதிய வரவு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆட்டோ கொடுப்பாரா, அது ஒரு புதிய வரவு. ஆமென். ஒரு கார் கொடுப்பாரா, அது ஒரு புதிய வரவு. ஆமென். ஆனா பிளேன் கொடுக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. எனக்கு பிளேன் தேவையில்லை, ஆனா தேவ கிருபையில தேவன் எனக்கு ஒரு சைக்கிள் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. ஒரு ஆட்டோ ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டாரா? ஒரு வாகனம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? என்ற இந்த வருஷம் புதிய வரவுகளை கர்த்தர் கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஆண்டு அல்ல. இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளுக்கு பெருக்கத்தின் ஆண்டு. ஆமென். வரவுகளின் ஆண்டு. ஆமென். செலவுகளின் நாட்கள் முடிந்து போகிறது. புதிய வரவுகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. 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 விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பேங்கில் அடைவில கிடக்கிறத நீங்க மீட்க கர்த்தர் உதவி செய்வார். ஏண்டா இந்த வருஷம் புதிய வரவின் வருஷம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய வரவுகள் கிடைக்கும். ஆமென். வீட்டில
வரவுகள் இருக்கும். ஆமென். போன வருஷம் இருந்தது போல உங்களுடைய வீடு இருக்காது. இந்த வருஷம் உங்களுடைய வீட்டில் நிறைந்த பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நான் உங்களை ஆசை காட்டவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இது புதிய காரியத்தை செய்கிற வருஷம். இது புதிய வரவுகளை கொண்டு வருகிற வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய ஆடு ஒரு குட்டி போடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். போடும். ஆமென். விசுவாசிங்க. ஆமென். மலைக்கிழவு செத்து போகாது. ஆமென். ஒரு மாடு ஒரு கண்டு போடும். ஆமென். ஆடு இல்லையா மாடு இல்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு திட்டத்திலேயாவது ஒரு ஆடு மாடு கொடுப்பார் இந்த வருஷம். ஏசப்பா ஆமென் சொல்லுங்க. ஒரு மிருக ஜீவன் இருப்பதாக, ஒரு கோழி குஞ்சு இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கெட்டு போன பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய் கொண்டு வந்து கொடுப்பார். கைவிட்ட காரியங்களை நல்ல காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இந்த உறவுகள் சரிவர நினைச்சோம், அந்த உறவுகளை இந்த வருஷம் புதிய வரவாக ஆசீர்வதிச்சு கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் இந்த வருஷம் புதிய வரவுகளின் வருஷம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்பிக்கை கையை தட்டி போட்டு போக அங்க வீட்டுக்குள்ள இருந்த 2 கோழி குஞ்சு செத்து போய் கிடக்கும். உடனே அப்படியே காத்து இறங்குற நமக்கு. இல்ல பயப்படாங்க. அந்த கோழி கொஞ்சம் தூக்குங்க, வானத்துக்கு காட்டுங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் சொன்னான் புதிய வரவு கிடைக்கும் என்று, இருந்த வரவும் இல்லாம போட்டது, எனக்கு அதை திருப்ப தாங்க ஆண்டவரே. நான் இந்த வருஷம் ஆண்டோட கேட்கிறது 2 மடங்கு இல்ல. ஆமென் சொல்லுங்க. 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க. ஆமென் சொல்லுங்க. 2 மடங்கு இல்ல, 1000 மடங்கு அதை எனக்கு நீர் திருப்பி தருவீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே ஆமென். புதிய வரவுகள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகுவதாக. ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில புதிய வரவுகளும் நடைபெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடையும் சமாதானத்தோடையும் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுள சித்தம். அதை ஒரு நாள் நீங்கள் மறக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. யாரும் குறுக்க நிற்க முடியாது. யார் தடுத்தாலும் கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரசங்கத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 2 வசனத்தை வச்சு இப்ப கையை உயர்த்தி நீங்க கர்த்தரிட சொல்லுங்க. தேவனே புதிய வசந்தம் புதிய வரவு. ஹல்லேலூயா. இந்த புதிய வசந்தத்திலே புதிய வரவிலையோ நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் பாண்டு சொல்லு. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென். கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதை இந்த வருஷம் காண போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. புதிய வரவுகளை கர்த்தர் கொடுப்பாராக. புதிய வசந்தங்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். இந்த வருஷம் வசந்தமான காரியங்கள், புதிய வரவான காரியங்களை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன். உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இப்ப நீங்க பிரசங்க இனிதான் கேட்க போறீங்க. ஒரு 5 பேருக்கு சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு வசந்தமும் புதிய வரவும். எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க. இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் வசந்தமான காரியத்தை செய்கிறேன். இதோ புதிய வரவுகளை நான் உண்டாக்குகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் 3 விதமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். ஒன்று அது புதியது, இன்னொன்று அது வசந்தம், இன்னொன்று அது புதிய வரவுகளை கொண்டு வருகிற காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் உங்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்க போகிறார். அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. உங்களுடைய வீடுகள் குட்டி
அரண்மனை போல இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஃபேன் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆமென். வெறும் ஃப்ரிட்ஜ் இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கான பழம் இருக்கும். ஆமென். இறைச்சி இருக்கும். ஆமென். கத்த தருவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் கொடுப்பார். ஃப்ரிட்ஜ் கொடுத்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற சாமான கொடுப்பார். ஆமென். ரங்கு பெட்டி கொடுப்பார். ஆமென். கபோர்ட் கொடுப்பார். ஆமென். எங்கட வீட்டுக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுத்து என்ன இந்த வருஷத்துல என்னையும் உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒவ்வொரு காரியங்களா பார்த்து கொண்டே இருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சகல விதத்திலையும் ஒரு வரவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த வருஷம் நீங்க சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்கிறது தான் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கொஞ்சம் என்னோடு கூட பொறுமையாக உங்களுடைய இருதயத்தை தரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். 19 சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ வசந்தத்தை செய்கிறேன், இதோ புதிய வரவை செய்கிறேன் சொல்றார். ஆனால் 18 என்ன சொல்லுகிறார்? 18 வாசிங்க. 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிங்க. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முதலாவது தேவன் என்னட்டையும் உன்னட்டையும் எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு வசந்தமான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? முந்தின காரியங்களை நீ யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. முந்தின யோசனைகள், முந்தின வேதனைகள், முந்தின ஏமாற்றங்கள், முந்தின கவலைகள் இந்த வருஷத்திலே உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்பதற்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லா பைபிள்களில் அல்லது மொழியாக்கங்களை தேடி பார்த்த பொழுது அந்த பூர்வமானவைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பழைய நினைவுகளோடு வாழ வேண்டாம். ஆமென். பழைய நினைவுகள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய தாய் தகப்பன் நாங்கள் கடந்து வந்த பாடுகள், நாங்கள் கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்களை நீங்க மறவுங்க கர்த்தர் சொல்லவில்லை. இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பழைய நினைவு, முந்திய நினைவு என்று சொன்னால் முந்திய காலத்தில் உனக்கு வந்த அவமானங்கள், முந்திய காலத்தில் நீ தோற்று போன தோல்விகள், கடந்த நாட்களில் நீ சந்தித்த பிரச்சனைகள், அதை நீ யோசிக்காத, அதற்கு பதிலாக நான் புதிய காரியத்தை இந்த வருஷத்தில் உனக்காக செய்வேன். தேவ பிள்ளையே, இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு புதியதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ பழையதை மறக்க வேண்டாம். கணவனை குறிச்சு, மனைவியை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, பாஸ்டரை குறிச்சு, விசுவாசிகளை குறிச்சு என்னென்ன தேவையில்லாத மனநிலைமைகள் இருக்குதோ அது எல்லாம் மாறட்டும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழசையே நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன அப்படி பேசிட்டாங்க, நான் நல்லா நடந்த என்ன இப்படி எல்லாம் செய்துட்டாங்க, அந்த பழைய பாரங்கள் தொடர்ந்து வரும் பொழுது இந்த வருஷத்தின் வசந்தங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். ஆனா தேவன் சொல்லுகிறார், பழையதை விட்டுவிடு. அதையே சிந்திச்சு கொண்டிருக்காத, அதையே யோசிச்சு கொண்டிருக்காத. 5 வருஷத்துக்கு முன்னுக்கு கல்யாணம் கட்டைகளை இவன் இப்படித்தான் சொன்னவன், உன்னை இப்படி வச்சிருப்பான் என்று இப்ப என்ன இப்படி வச்சிருக்கிறான். அதையே யோசிக்காத, பழச மறந்துடு. இப்ப அந்த மனுஷனையே நான் உனக்கு புதிய மனுஷனாய் ஆசீர்வதித்து கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு தேவனுடைய புதிய நன்மைகள் எங்களை விட்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம், பழைய நினைவுகள் எங்களை விட்டு போவதில்லை. பழைய காரியங்கள், பழைய வேதனைகள், பழைய பாடுகள், நீங்க கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு உபத்திரவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
அது எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வண்ணமாய் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் ஒரு நல்ல வசனம் இருக்கு, ஒரு வசனம் நீங்க வாசிக்க தேவையில்லை. தேவன் எங்களுடைய சிறையிருப்பை எப்படி மாற்றுவார் என்று எழுதியிருக்குன்னு சொன்னால், தேவன் யாக்கோபின் சிறையிருப்பை சொப்பனம் காண்கிறது போல மாற்றுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கனவு எப்படி வந்து போகிறதோ அதை போல எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய உபத்திரவங்கள், எங்களுடைய பிரச்சனைகள் ஆமென். அல்லேலூயா. திடீரென்று கர்த்தர் மாற்றும். ஆமென். என்னென்று நடந்தது தெரியாது. எப்படி இவ்வளவு வசந்தங்கள் வந்தது, எப்படி புதிய வரவுகள் வந்தது, எப்படி எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது நினைக்காத அளவுக்கு திடீர் என்று கர்த்தர் எல்லாம் செய்து முடிப்பார். நீ என்ன செய்ய வேண்டும்? கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்தே, கடந்ததை நினைத்து கலங்காதே, இந்த ஆண்டில் நீ காண்பாய், இந்த ஆண்டில் நீ காண்பாய், இந்த ஆண்டில் நீ காண்பாய். ஹல்லேலூயா. புதிய ஜனங்கள் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள களி கூறுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவற்ற வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவ மன்னாவாக மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அப்பா தான் உங்களை பார்த்து சொல்றார், எதை நினைச்சு நீ கவலைப்படாத. கடந்த காலங்களை, விசேஷமாய் கடந்த காலத்து கதைகள், கடந்த காலத்து பிரச்சனைகள் இந்த புதிய வருஷத்துல யாரும் கிளற வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க கிளறினால் வசந்தம் வீசாது. கடந்த காலத்து பிரச்சனைகளை ஆராய போகாதங்க, எல்லாம் போகட்டும். 2025 புதிய காரியம் செய்யப்படுகிற காரியம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற சுகம் முடிக்கிறேன். முதலாவது, கடந்த பழைய நினைவுகளோட நீ வாழாத, பழைய காரியங்களோடயே நீ வாழாத, அதை சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? அந்த வாக்குத்தத்தத்துக்கு 21வது வசனம் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசந்தமான காரியத்தில் முதலாவது பழைய நினைவுகளோட வாழாத. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை துதித்துக் கொண்டே இருப்பாயார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. என்னை துதித்துக் கொண்டே இரு. அதுல அந்த பகுதி என்ன சொல்றது? இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். துதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய துதியை நீ பிரசித்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், எதை செய்தார், என்ன ஆண்டவர் உனக்கு செய்தார், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என்ன நடந்தது? நேற்றைய தினத்தில் எனக்கு ஒருவர் போன் பண்ணினார். போன் பண்ணி சொன்னார், ஃபாதர், எங்களுடைய வீடு இந்த இடத்துல இருக்கிறது, எங்களுடைய வீட்டுக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்டார். நான் கேட்டேன், என்னன்னு சொன்னேன். எங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு சில காரியங்களை சொல்லி இதற்கு நீங்கள் வந்து ஜெபம் செய்ய வேணும். நான் கேட்டேன், யார் உங்களுக்கு சொன்னது? அவர் ஒரு ஆத்துமாவை சொன்னார். அந்த ஆத்துமா யார் என்று பார்த்த பொழுது அது ஒரு புதிய ஆத்துமா. நான் ஒரு வீட்டை விசிட்டிங் போகும்பொழுது, விசுவாசிக்கு விசிட்டிங் போகும்பொழுது ஒரு புதிய ஆத்துமாவை சந்திச்சேன். அவங்களை சந்திச்சு ஜபிச்ச பொழுது அவங்கள் அதால தொடப்பட்டு அவங்கள் போய் இன்னொரு ஆத்துமாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய துதியை பரிசுத்தப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு செய்ததை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். தினே சொல்ல வேணும், ஆண்டவற்ற வல்லமையினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். மைரன் சொல்ல வேணும், ஆண்டவற்ற வல்லமையால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்டாப்பா. விக்கன்னு சொல்ல வேணும், நானும் சர்ச்சுக்கு விராட்டி உன்ன போல அடிக்காரன் தான்டா, குடியன் தான்டா, வெத்தலவாக போட்டு தெரிஞ்சிருப்பேன்டா, கள்ள பொம்பளை தெரிஞ்சிருப்பேன்டா. ஆனா இன்றைக்கு எப்ப சர்ச்சுக்கு போனேனோ ஏசப்பா என்ன மாத்தினாரடா. ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்துல நான் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ பழைய நினைவுகளோட வாழாத. ஆமென். இரண்டாவது, என் துதிக்கு நீ சாட்சியாக இருப்பாயா. ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா கையை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா 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 இந்த இயேசுவால தான் நான் மனுஷனாய் இருக்கிறேன். ஆமென். நீ வந்து வா. அடிக்க அடிக்க அம்மியும் நகரும். அடிக்கு மேல் அடி அடிச்சால் அம்மியும் நகரும். சொல்லிப்பார் சாட்சிய தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிப்பார். துதிய பிரசித்தப்படுத்துவது என்னுடையது, ரட்சிக்கிறது கர்த்தருடையது. இந்த வருஷம் அதுதான் தேவையில்லாத எந்த வார்த்தைகளும் சொல்லாம உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அந்த துதிய பிரசித்தப்படுத்துங்க. அதை ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நன்றி. அல்லேலூயா. தேனுகா போய் சொல்ல ஒன்று 2 பொம்பளைகளுக்கு அல்லேலூயா. நான் முந்தையடி சேர்ச்சுக்கு போவனுக்கு சமைக்க மாட்டேனடி, சாப்பிட தெரியாடி, சமைக்க தெரியாடி, இப்போ நான் நல்லா சமைக்கிறனடி, சேர்ச்சுக்கு வந்து பார் ஆமென் சொல்லுங்க. சொல்லணும் அல்லேலூயா. மாற்றம் இல்லாட்டி ஒன்றும் சொல்லலாம், மாற்றம் இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். மாற்றம் இருக்கணும். ஒரு மாற்றம் இருந்த அந்த மாற்றத்தை நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசந்தமான காற்றுகள் வீசும். மூன்றாவது இன்னொன்றோட முடிக்கிறேன். முதலாவது சொல்லுகிறார் பழைய நினைவுகளோட வாழாத. இரண்டாவது சொல்லுகிறார் என்ற துதிய பிரசித்தப்படுத்து. மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வருஷம் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், நீ பழைய நினைவுகளோட வாழாத. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வருஷம் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், என் துதியை நீ பிரசித்தப்படுத்து. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு நாளும் மனம் சலித்து போகாதே. அல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது, மனம் சோர்ந்து போக கூடாது, உள்ளம் தளர்ந்து போக கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் இந்த வருஷம் வசந்தமான காரியங்களை எங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. மனம் சலித்து போக கூடாது, மனம் சலித்து போக கூடாது. என்ன வாழ்க்கை அப்படி சொல்லவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகள் வரும், சிலவள வாய் வந்துடும், ஆனா அடுத்த கணம் அதை குறித்து நான் அதிகமாய் மனம் திரும்புவது உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் எங்கட மனசை நாங்க விட்டு விடவே கூடாது. கையாசை சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சலிச்சு போக கூடாது, ஆமென். சோர்ந்து போக கூடாது, அத்தரியப்பட்டு போக கூடாது. நிச்சயமாக ஆமென் இந்த வருஷம் அல்லேலூயா வசந்தத்தை நான் காண்பேன், வசந்தத்தை நான் காண்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சலிச்சு போக கூடாது. ஆண்டவர் சொல்ல என் பிள்ளையே நீ மனம் சலிச்சு போகாத, மனம் சலிச்சு போகாது. என்னடா அப்படி இப்படி ஜெபிச்சுட்டு போக இப்படி நடக்குது, ஆண்டவரை தேட தேட இப்படி நடக்குது, நான் காணிக்க கொடுக்க இப்படி நடக்குது. மனம் சலித்து போகாத என் தேவ பிள்ளையே, ஜெபிக்கிறதுல சோர்ந்து போகாத. அதான் கர்த்தர் சொல்ல நீ என்னை நோக்கி கூப்பிடவும் இல்லை, மனம் சலித்து போனாய். ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழுவேன். ஆமென் ஆமென் சொல்லுவீங்களா? முடியுது என்று இந்த உலகம் சொல்லும்போது கர்த்தர் உங்களை உயிரோடு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் கடந்த இரவெல்லாம் நான் ஆண்டவரை வாஞ்சித்தது என் இயேசுப்பா உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் விடுவிக்கிற ஒரு ஊழியக்காரனா ஆண்டவரே நான் இருக்க வேணும். ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள நீர் தந்த தரிசனங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற வேணும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவு என்னை அதிகமாக அந்த பாரம் அழுத்தினது. ஆண்டவரே எவ்வளவு தரிசனங்களை தந்திருக்கிறீரப்பா, அதெல்லாம் நிறைவேற வேணும். ஆண்டவரே நிறைவேற வேணும். ஆண்டவரே நீங்க விசுவாசிக்கல கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஆமென். அவ நீங்க செத்தா, நீங்க மருந்தா குடிச்சா, நீங்க வீட்டை விட்டுட்டு ஓடுனா நிறைவேற்றலாமா? இல்லை.
பொறுமையா இருங்க, சலிச்சு போகாதீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஆமென். கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஆமென். ரகசிய திட்டங்களை தீட்டாதீங்க. ஆமென். 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 ஒரு 3 மாசம் இருந்துட்டு நைஸா எஸ்கேப் ஆக மட்டும் யோசிக்காதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் வசந்தங்களை செய்ய போகிறார். ஆமென். மனம் சலிச்சு போகாதீங்க. ஆமென். மனம் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அதை இன்னும் ஒரு வழியில் அந்த வசனத்தை நாங்கள் நோக்கலாம். கர்த்தருடைய காரியத்துல தேவனுடைய பிள்ளைகள் களைச்சு போக வேணுமா? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவற்ற ஊழியத்தை செய்து நீ களைச்சு போகவில்லை என்று இருக்கு இன்னொரு தமிழில். நான் இந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளை இவரைய மொழிகளை வாசிக்க எனக்கு இன்னும் நிறைய வெளிச்சங்கள் இருக்குது. ஆனால் எத்தனையும் அதை புரிஞ்சு கொண்டு அதை இப்படி எழுதுறாரு என்னன்னு சொன்னால், நீ எனக்கு ஊழியம் செய்து களைத்து போகவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ஆண்டவருக்காக களைக்க ஊழியம் செய்ய வேணும். ஆனா மனசு களைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காக சரீரம் களைக்க கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். ஆனா மனசு களைச்சு போக கூடாது, மனம் உடைஞ்சு போக கூடாது, மனம் சோர்ந்து போக கூடாது. நீங்களும் கர்த்தருக்காக களைச்சு வேலை செய்ய வேணும் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க. களைக்க ஜெபிக்க வேணும். ஆமென். களைக்க வாசிக்க வேணும். ஆமென். களைக்க வயல் படிக்க வேணும் கொஞ்சம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். வயலன் ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றைய தினம் களைச்சு போய் வந்தது யாருக்காக? ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொல்லுவோம். கர்த்தருக்காக வேலை செய்யறதுல ஒரு நாளும் பின்னுக்கு நிக்க கூடாது. ஆமென். தம்பி இங்க வாடா, அதை செய், இந்த சேர்ச்சு சாமான பார், அதை கொண்டு போய் இதை கொண்டு போய், ஐயோ பாசர் உடம்பேல சொல்லக்கூடாது. இந்த வருஷம் இன்னும் களைக்க வேணும். அப்ப புதிய வசந்தம் வீசும். புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அற்புதமான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஜீவன் இறங்கும். எனக்கு ஜோன்சன் கையில நான் நினைக்கிற எவ்வளவுக்கு பெரிய தீவ வந்து சொன்னார். ஆனா இந்த கயத்தோட மலைக்குள்ள வந்திருக்கிற நீ இதை இந்த வருஷம் முழுவதும் கண்டினியூ பண்ண வேணும். ஆமென் சொல்லுங்க. வேற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உடம்ப பார்க்காம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேணும். வசந்தமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆகவே முதலாவது பழையதை நினைக்க கூடாது, இரண்டாவது ஆண்டவற்ற துதியை பரிசுத்தப்படுத்த வேண்டும், மூன்றாவது ஒரு நாளும் மனம் சலிச்சு சோர்ந்து போக கூடாது. கடைசி காரியத்தை வாசிச்சு நாங்க முடிப்போம். வசந்தமான காரியங்களை செய்கிற ஆண்டவற்றை இந்த வருஷத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். அடுத்த வருஷத்தை வாசியுங்கள். 23. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இங்க ஆண்டவர் நாலாவது கடைசியா சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அருமத்துற நீ இந்த வருஷத்துல காணிக்கைகளை தசமபாகங்களை ஒழுங்கா போடுறாப்பா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். புதிய வரவுகளை, புதிய வசந்தங்களை நான் உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ண போகிறேன். பழைய நினைவுகள் வேண்டாம். என் துதியை பிரசித்தப்படுத்து, மனம் சலித்து போகாத. நாலாவது கர்த்தர் சொல்லுகிறார், பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தாமல் உன் காணிக்கைகளால் என்னை மகிமைப்படுத்து. ஆமென். எனக்கு கொடு. ஒரு நாளும் ஆண்டவர் தன்னை சோதிக்க சொல்லவே இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்காதே, அதுதான் வார்த்தை. ஆனால் அதே தெய்வம் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், என்னை சோதிச்சு பார். என்ன? எனக்கு கொடுத்து நீ சோதிச்சு பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுத்து நீ சோதிச்சு பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அதனாலே பார். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சில்வர் தண்ணியை கொடு, அந்த பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே மறுபடியும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களிலே நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தசமபாகம் 10ல் 1 பங்கு. சில சொல்லுவாங்க கொடுக்க தேவையில்லை,
சிலர் சொல்லுவாங்க அதை அவங்களோட சேர்ச்சுக்கு அனுப்புங்க, சிலர் சொல்லுவாங்க அது ஏழைகளுக்கு கொடுங்க, சிலர் சொல்லுவாங்க நீங்க அதை சேர்ச்சுக்கே கொடுக்க தேவையில்லை, அதை பிரிச்சு ஒரு பகுதி உங்களோட வயசு போன அம்மாவுக்கு, இன்னொரு பகுதி அந்த டிவிக்கு, இன்னொரு பகுதி அந்த ரோட். அப்படி இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ற வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் பெறுகிற வருமானத்தில் 10ல் 1 பங்கு ஒன்றும் கொள்ளையடிக்காமல் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து தசம பாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி கொடுத்து தான் நாங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஒரு பாஸ்டர் விசுவாசியை சந்திச்சேன். அந்த விசுவாசி ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர் இன்றைக்கெல்லாம் இந்த காணிக்கைகளுக்கு பல பேர் கதைக்கிறாங்களே பாஸ்டர், ஆனால் எங்கட சர்ச்சில் எங்கட பாஸ்டர் எனக்கு சொல்லி தந்தது அதை நான் இன்று வரைக்கும் செய்கிறேன் என்றார். நாங்கிட்ட என்ன சொல்லி தந்தார்? எங்கட பாஸ்டர் சொல்லுவார், இந்த மாதம் அவர் ஒரு பிஸ்னஸ்காரன், இந்த மாதம் உனக்கு எவ்வளவு பிஸ்னஸில் பணம் தேவையோ 2 லட்சம் பணம் தேவை என்றால் 20,000 ரூபாய் தசமாகத்தை பணம் பெற முன்னுக்கு என்ன செய் போடு, பணம் கிடைக்க முன்னுக்கு தசமம் போடு. அது கர்த்தர் பார்ப்பார். அந்த பாச சொன்னதிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு இந்த மாசம் எவ்வளவு உழைப்பு வேணும் என்று விரும்புகிறேனோ அந்த தசம பாகத்தை நான் வேலைக்கே போட்டு விடுவேன். தேவ ஜனங்களே, கிடைக்க முன்னுக்கே ஜனங்கள் போடுங்க. நான் கிடைத்த பிறகு தயவு செய்து இந்த வருஷத்துல நான் அந்த லோன் எடுத்துட்டேன், இந்த லீசிங் எடுத்துட்டேன் என்று யோசிக்காதங்க. போன வருஷத்தை நல்ல அறிக்கை செய்து கத்திட்ட விட்டுட்டு இந்த வருஷத்துல கிடைக்கிற 10ல் 1 பங்கு எந்த கஷ்டப்பட்டாவது என்ற தெய்வத்தின் பாதத்துக்கு கொண்டு வருவேன் என்று நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாச சம்பளத்துக்கு மட்டுமல்ல தசம பாகம். எங்கட வாழ்க்கையில யார் யார் ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறாங்களோ அல்லது ஒரு உதவி திட்டம் கிடைக்குதோ அஸ்வசும கிடைக்குதோ சகலவற்றிலையும் கர்த்தருக்கு ஒரு தசம பாகம் எடுத்து வைக்க வேண்டும். காணிக்கை என்பது அது கூடவும் கொடுக்கலாம் குறையும் கொடுக்கலாம். அது உங்களோட மனசின்படி கர்த்தர் சொல்ல இந்த வருஷத்துல நீ அவைகளை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாக இருப்பாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுங்கள், அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். கோழி குஞ்சு கொடுங்க, ஆட்டுக்குட்டி கொடுங்க, மாட்டுக்கண்டு கொடுங்க, அரிசி கொடுங்க, உப்பு கொடுங்க, புளி கொடுங்க, வெங்காயம் கொடுங்க, விறகு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இது ஒன்று பைபிள்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டில் விறகு கூட காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எது எது உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, உங்க வீட்டில் ஒரு ஆசையா ஒரு மரத்தை வச்சு அதுல முதல் பழம் வளர்ந்தால் அந்த முதல் பழத்தை நீ பிடுங்கி சாப்பிடாத அதை காணிக்கையா கூட கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வீட்டில் ஒரு சாப்பாடு செய்யும் பொழுது முதலாவது சாப்பாடு காணிக்கையாக கூட கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மோட்டார் சைக்கிள் வேண்டும் பொழுது அல்லது வீட்டில் ஒரு கொண்டாட்டம் வரும் பொழுது நீ விசேஷித்த காணிக்கைகளை கொடுக்க ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென். 2 லட்சம் செலவழிச்சு கொண்டாட்டம் செய்வோம், காணிக்கை எவ்வளவு கொடுப்போம்? ஆகவே கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்லுகிறார், புதிய வசந்தங்களை நான் வீச பண்ணுவேன். பாவத்தால் என்னை சங்கடப்படுத்தாமல் உன் காணிக்கைகளால் என்னை மகிமைப்படுத்தும் மகனே. ஹல்லேலூயா. யாவரும் இந்த காலை வேளையில் எழும்புவதற்கு முன்பதாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பின்னுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு சத்தியத்தை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன். வலது கையை உயர்த்துங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய வசந்தத்தை வீச பண்ணுகிறேன். அடுத்த கையை வெட்டி இதோ நான் புதிய வரவான காரியங்களை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வாக்கு கொடுத்த கர்த்தருக்கு கையை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்ப நான் இதை செய்யறதுக்கு உன்னிட்ட கர்த்தர் 4 அர்ப்பணிப்பு காட்டிருக்கிறார். ஒன்று சொல்லுங்க, பழைய நினைவோடு
வாழக்கூடாது. வாழக்கூடாது. கை காட்டி சொல்லுங்க. இரண்டாவது அவருடைய துதியை பிரசித்தப்படுத்த வேண்டும். சொல்லுங்க. மூன்றாவது மனம் சலிச்சு போகக்கூடாது. சொல்லுங்க. நாலாவது காணிக்க தசவாங்கள வஞ்சிக்க கூடாது. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்திலே. வார்த்தை விளங்கிட்டுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் விளங்கிச்சுதா உங்களுக்கு? ஆமென், ஆமென், ஆமென். யாழ்ப்பாணத்திலே கேட்டு இருக்கிறீங்க. இப்ப 2ஆம் முறை முதல் மாசத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். எனக்கு நிறைய பேர் வரல, ஆனா வந்த நீங்கள் பேறு பெற்றவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வசந்தங்களை கர்த்தர் வீச பண்ணுவார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் துதிச்சு கொண்டிருப்போம். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.